ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதுமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பஜகோவிந்தத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். மூடஜஹீஹி தனாகம திருஷ்ணா குரு சத்புத்தி மனசி வித்ருஷ்ணாம் யல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். இந்த ஸ்லோகம் பஜகோவிந்தத்தின் 2வது ஸ்லோகமாக இருக்கு. போன ஸ்லோகத்தில் அந்த வயதான நபரை பார்த்து நம்ம சங்கராச்சாரியார் இந்த மாதிரி இறக்கும் தருவாயில் இந்த கடைசி நிமிடங்கள்ல கூட அந்த ஒரு வியாக்கரணத்தின் அந்த கிராமரின் அந்த ஒரு வரிகளை படிக்கிறதுனால உனக்கு எந்த ஒரு மேன்மையும் கிடைக்காது. இதுவே இந்த நேரத்தை இந்த ஒரு முயற்சியை பகவத் சிந்தனைக்கு அந்த பிரம்ம ஞானத்துக்கு டிவோட் பண்ண அதை டைவர்ட் பண்ணா என்றால் உனக்கு மோட்சம் முக்தி கிடைக்கும் என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். அதன் ஒரு தொடர்ச்சியாக இப்போ நம்ம சங்கராச்சாரியார் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் என்றால், மூட ஜகீஹி தனாகம திருஷ்ணா குருசத் புத்தி மனசி வித்ருஷ்ணாம். அதாவது நம்ம கிட்ட இருக்கும் அந்த செல்வம், இந்த செல்வம் பத்தாது, எனக்கு இன்னும் செல்வம் வேண்டும், இன்னும் பணம் வேண்டும், இன்னும் காசு வேண்டும் என்று அந்த இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற அந்த ஒரு பேராசை இருக்கக்கூடாது என்று சொல்றார் சங்கராச்சாரியார். நமக்கே தெரியுமே, பேராசை பெருநஷ்டம் என்று தானே சொல்வார்கள். அதே போலதான் நம்ம சங்கராச்சாரியம் சொல்றார், ஏற்கனவே இருக்கிற செல்வம் பத்தாது, இது போதாது என்று இன்னும் வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆசை, அந்த பேராசை, இன்னும் சேர்க்கணுங்கிற அந்த ஆசை வந்துடுது என்றால் அந்த ஆசை பெருக பெருக நம்மளோட சந்தோஷம், ஆனந்தம், அந்த ஒரு சாந்தம் அது குறைந்து கொண்டே வரும் என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். ஆனால் இந்த வாழ்க்கையில சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கணும், இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு நமக்கு மோட்ச முக்தி கிடைக்கணும், அதுவே பரமானந்தமாக இருக்கு, அந்த பரமானந்தம் நமக்கு கிடைக்கணும் என்றால் இந்த ஒரு பேராசை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது என்றுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியார். மூட ஜகீஹி தனாகம திருஷ்ணா குரு சத்புத்தி மனசி வித்ருஷ்ணா எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். அதாவது இந்த பணம் நம்ம எல்லாரையுமே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது என்று சொல்றார் சங்கராச்சாரியர். அப்படி அந்த பணம் நம்மளை கட்டுப்படுத்தாமல் நம்ம அந்த பணத்தின் மீது அந்த கட்டுப்பாடை வைத்தோம் என்றால், அது மீது அந்த ஆசை வச்சுக்காமல் அந்த ஆசையை கட்டுப்படுத்தினோம் என்றால் நமக்கு மோட்ச முக்தி கிடைக்கும். அதுவே இந்த வாழ்க்கையும் ஆனந்தமாக இருக்கும், பரமானந்தத்தையும் பேரானந்தத்தையும் நமக்கு அளிக்கும் என்று சொல்றார் நம்மளோட சங்கராச்சாரியம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்மளோட பெருமாள் மகாலட்சுமியை பார்த்து உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி என்று நிச்சயமாக சொல்லிவிட்டு பூமிக்கு வராராம். மகாலட்சுமியும் பின்னாடியே பூமிக்கு வரா. இப்படி 2 பேருமே பூமிக்கு வந்து எந்த கிராமத்துல இறங்குறா என்றால், ஒரே கிராமத்தில், இந்த பூமியில ஒரே கிராமத்தில் 2 பேருமே வந்து இறங்குறாளாம். ஏன் ஒரே கிராமத்தில் இறங்கணும் என்றால், இப்போ பெருமாள் வேறொரு இடத்துல போய் இறங்கிட்டு மகாலட்சுமி இன்னொரு இடத்தில் அவதரித்தாள் என்றால் அப்புறம் எல்லாருமே சொல்ல ஆரம்பிப்பாலாம், பெருமாள் அவதரித்த இடத்துல வந்து எல்லாருமே மோட்சத்திற்காக முக்திக்காக ஆசைப்பட்டிருப்பா, அதனால அது ஒரு கோயின்சிடன்ஸாக இருந்து பெருமாள் சொல்ற எல்லாத்தையுமே அவ கேட்டிருப்பா என்று சொல்வா சில பேர். இதுவே மகாலட்சுமி இந்த இடத்துல இறங்கினா என்றால் அந்த இடத்துல மக்கள் எல்லாருமே செல்வத்தின் பின்னாடிதான் செல்வார்கள், அதனால் அவளுக்கு அந்த இடத்துல இருக்கிற மக்கள் சரியாக அமைஞ்சிருக்கா, அதுவும் ஒரு கோயின்சிடன்ஸ் என்று சொல்லிடுவா. ஆனால் 2 பேருமே ஒரே இடத்துல இறங்கினா என்றால் ஒரே மக்கள் தான், ஒரே நபர்கள் தான். அவ மனதுக்குள்ள எது அதிகமாக இருக்கு, மோட்சத்திற்கான ஆசையா இல்ல செல்வத்திற்கான ஆசையா, எது அதிகமாக இருக்கு என்று ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் மகாலட்சுமியும் பெருமாளும் ஒரே இடத்தில் ஒரே கிராமத்தில் வந்து அவதரிக்கிறாளாம். இப்படி பெருமாளும் ஒரு ஆச்சாரியனாக, ஒரு குருவாக, ஒரு சன்னியாசியை போல வேடம் தரித்து கொண்டு அந்த ஒரு சொரூபத்தில் இங்க வந்து அவதரிக்கிறார். மகாலட்சுமியும் அது போலவே ஒரு ஆச்சாரியனை, ஒரு குருவை போல ஒரு வேடம் தரித்து கொண்டு ஒரு சொரூபத்தில் வந்து அவதரிக்கிறார். இப்படி 2 பேருமே அந்த கிராமத்தில் வந்து அவதரித்த பிற்பாடு எல்லாருமே, மக்கள் எல்லாருமே அந்த பக்கம் போற வரவா எல்லாருமே பாக்குறா. இந்த மகாலட்சுமியாக, இந்த ஒரு குருவாக அவதரித்த மகாலட்சுமி, அந்த மகாலட்சுமியை பற்றிய சில விஷயங்கள் அந்த கிராமத்துல பரவ ஆரம்பிக்கிறதாம். அது என்ன என்றால், அந்த மகாலட்சுமி ஒரு குருவாக வந்திருக்கானோ அந்த குருவோட பாதங்களை, திருப்பாதங்களை எந்த பாத்திரத்தை வைத்து, எந்த தாம்பாளத்தை வைத்து அவ அர்ச்சனை செய்யறாளோ, அந்த பாதங்களுக்கு யார் அபிஷேகம் செய்யறாளோ, அந்த பாதங்களை யாரு வந்து அலம்புறாளோ, அந்த பாத்திரமும் அந்த தாம்பாளமும் தங்கமாக மாறிவிடும் என்று எல்லாருமே பேசிக்கொள்கிறாளாம்.
இதை கேட்ட உடனேயே மக்களோட மனதுக்குள்ள, சாதாரணமாக மக்களோட மனதுக்குள்ள என்ன எண்ணம் வர வாய்ப்பு இருக்கு? இந்த மாதிரி ஓஹோ, சாதாரண பித்தளை பாத்திரமாக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு வெள்ளி பாத்திரமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அதை கொண்டு போய் அந்த மகாலட்சுமி தான் அந்த குருவின் சொரூபமா வந்திருக்கா. அந்த குருவின் திருவதிகளை அதனால அலம்பினோம் என்றால் அந்த ஒரு பாத்திரமும் அந்த ஒரு தாம்பாளமும் தங்கமாக மாறிடும். அதை விட்டு நம்ம காசு சம்பாதிச்சுக்கலாம் என்று எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த கிராமத்துல இருக்கிறவா. இப்படி மகாலட்சுமியை பற்றிய இந்த விஷயங்கள் எல்லாம் கிராமத்துல பரவிட்டு இருக்கு. பெரும்பாலும் அதே கிராமத்தில் தான் குருவாக ஆச்சாரியனாக வந்திருக்கார். அவரை பற்றி மக்கள் எதுவுமே பேசலையா? இந்த கதை மேலும் இப்படி நகருது. பெருமாள் கிட்ட எல்லாருமே அதிகமாக வர ஆரம்பிச்சாலா, மகாலட்சுமி கிட்ட அதிகமாக வர ஆரம்பிச்சாலா? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.